இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி, ஆண்டவரை நம்பி நாம் நலம் பெற நம்மை நோக்கி அழைக்கிற அந்த இறைவனுடைய அழைப்பை ஏற்று நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தி நாம் குணத்தையும் நலத்தையும் பெற்று செல்ல இன்றைய நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அந்த அடுக்குமாடி கட்டிடத்திலே ஒரு தாத்தா பாட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது. அவர்களுக்கு என்று யாரும் ஆதரவுக்கு இல்லை என்றாலும் இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார்கள். இப்படி போய்கொண்டிருந்த போது ஒரு நாள் திடீரென்று இந்த பாட்டி தவறி விடுகிறார். தன்னுடைய ஒரே துணையை இழந்த அந்த தாத்தா மிக துயரத்தின் உச்சத்திற்கு செல்கிறார். அழுது அங்கலாய்க்கிறார். அந்த அடுக்குமாடி கட்டிடத்திலிருந்த எல்லாருமே அவரை ஆற்றுப்படுத்துகிறார்கள், தேற்றுகிறார்கள். ஆனாலும் கூட அந்த பெரியவர் தன்னுடைய மனைவியை நினைத்து அழுது கொண்டே இருந்தார். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் அழுது அழுது சரியாக உணவும் எடுப்பதில்லை. எனவே உடல்நல குறைவும் அவருக்கு வர ஆரம்பித்தது. அப்படி இருக்கிற போது அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் இருந்த ஒரு டோனி என்கின்ற ஒரு குட்டி பையன் ஒரு நாள் இந்த தாத்தாவை பார்த்து கொண்டே இருந்தான். அழுது கொண்டே இருந்த அந்த தாத்தாவிடத்தில் ஓடி அவரது மடியில் ஏறி அமர்ந்து கொண்டு அவரை கட்டிப்பிடித்து இவனும் அழ ஆரம்பித்தான். அப்போ அதுவரை அழுது கொண்டிருந்த அந்த தாத்தா தனக்கென்று ஒரு துணை இருப்பதை உணர ஆரம்பித்தார். அந்த சிறுவனை தட்டி கொடுத்து அன்றிலிருந்து அவர் அழுவதையும் நிறுத்தி அந்த பிள்ளையோடு பாசத்தோடு வாழ ஆரம்பித்தார். இப்படி இருக்கிற போது அவருடைய இயல்பு வாழ்வு மீண்டும் திரும்பியது. அந்த ஆண்டு அந்த அடுக்குமாடி கட்டிடத்திலே அப்பார்ட்மெண்ட்டிலே ஒரு விழா நடத்தி இந்த சிறுவன் டோனி அவனை அழைத்து மிக அன்பானவன் என்ற ஒரு ஒரு பட்டத்தை கொடுத்து அந்த பிள்ளையை அவர்கள் பாராட்ட ஆரம்பித்தார்களாம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆறுதல் இல்லாது தவித்து கொண்டிருந்த அந்த பெரியவருக்கு இந்த பையன் ஒரு ஆறுதலை கொடுத்தான். அதன் வழியாக அவருக்கு நலம் கிடைத்ததை இந்த நிகழ்வு நமக்கு அழகாக சொல்கிறது. தொடர்ந்து கடந்த நாட்களிலே நாம் வாசித்த முதல் வாசகம் இன்றைக்கு புலம்பல் ஆகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இதனுடைய பின்னணி என்ன? யூதா நாட்டை சார்ந்த அந்த இஸ்ராயல் மக்கள் உண்மையான யாவே இறைவனை விட்டுவிட்டு பாகால் தெய்வத்தை அவர்கள் வணங்க ஆரம்பிக்கிறார்கள். கடவுளுக்கு எதிராக சென்றபோது கடவுளுடைய கோபமும் அவருடைய சாபமும் அவர்கள் மீது வருகிறது. அப்பொழுது அசிரியர்கள், பாபிலோனியருடைய படையெடுப்பு, இவர்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள். எனவே நாடு கடத்தப்பட்ட அந்த நிலையில்தான் தங்களுடைய நிலையை நிறைத்து அவர்கள் புலம்பி அழுத அந்த ஒரு வார்த்தைகளைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. அதே வேளையிலே உண்மை இறைவாக்கினர்கள் இந்த நாட்டுக்கு வரக்கூடிய அழிவை பற்றி சொன்ன போதெல்லாம் அந்த அரசனுக்கு பக்கத்திலே இருந்த பொய் இறைவாக்கினர்கள் அப்படிப்பட்ட ஒரு இறைவாக்கை கிடையாது என்று அரசனை நம்ப வைத்தார்கள். அவன் நம்பியதனுடைய வெளிப்பாடுதான் யாவே இறைவனுடைய கோபம் அவர்களுக்கு அங்கே சாபமாக வருகிறது. நாடு கடத்தப்பட்டு வேதனையிலே அவர்கள் எப்படியெல்லாம் அந்த இறைவனுடைய பிரசன்னத்தாலும் அரவணைப்பாலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் என்று புலம்புவதை இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பது யார், நலத்தையும் சுகத்தையும் கொடுப்பது யார் என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற போதுதான் இன்றைய நற்செய்தி மிக தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு நலத்தையும் சுகத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆனால் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன? ஒரே ஒரு காரியம், அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை இன்றைய நற்செய்தியிலே நூற்றுவ தலைவர் மிக தெளிவாக செய்கிறார். நூற்றுவ தலைவன் தான் யார் என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். புற இனத்தை சார்ந்தவன். இயேசு ஒரு யூதர். அவரோடு அவர்கள் உறவாடுவதே கிடையாது. நேர் எதிராக வாழக்கூடிய இரண்டு சமுதாயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஐயா, என்னுடைய பையன் முடக்குவாதத்தால் வேதனைப்படுகிறான். ஒருவரோடு பேசவே அவர்கள் பயப்படுவார்கள், பேச மாட்டார்கள். ஆனால் துணிவோடு நம்பிக்கையோடு அந்த நூற்றுவ தலைவர் கேட்கிறார்,
ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்கின்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை பார்த்துத்தான் ஆண்டவர் இயேசு வியப்படைந்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பலர் வந்து மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த யூத சமுதாயத்தை சார்ந்தவருடைய எண்ணம் எல்லாம் புற இனத்து மக்களுக்கு எங்குமே மீட்பு கிடையாது என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தபோது, நீங்கள் கொண்டிருப்பது தவறான கருத்து, நான் இந்த உலகிற்கு வந்தது எல்லா மக்களுக்கும் நலத்தையும் சுகத்தையும் கொடுப்பதற்காகத்தான், என் மீது யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை நான் தேற்றுவேன் என்று சொல்லி அந்த நூற்றுவ தலைவனுடைய எல்லா விதமான விருப்பங்களை அங்கு நிறைவேற்றுகிறார். இதை பார்த்து யூதர்கள் பொறாமைப்படுகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த நம்பிக்கை மட்டும்தான். யார் யாரெல்லாம் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்களோ நலத்தை கொடுக்கிறார்கள். முதல் வாசகத்தில் கேட்டது போல மிக மோசமான ஒரு சூழலாக இருந்தாலும் அவரிடத்திலே வந்து நம்பி சரணாகதி அடைகிற போது அவருடைய ஆறுதல் அளிக்கின்ற பிரசன்னம் குணத்தை நலத்தை நமக்கு நிறைவாக கொடுக்கிறது. இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருத்தலத்தை எத்தனையோ பேர் நாடி வருகிறார்கள். கடந்த வாரத்தில் கூட ஒரு மனிதர் கேரளாவிலிருந்து வந்தவர் தன்னுடைய அந்த பெற்ற சுகத்தை மிக அழகாக சாட்சியாக சொன்னார்கள். இந்த அன்னையை நம்பி நான் வந்தேன், எனக்கு சோரியாசிஸ், ரொம்ப வேதனைப்பட்டேன், விரக்தியின் உச்சத்திலே நான் என்னுடைய உயிரையே மாய்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்த போது இந்த தாயை நம்பி வந்தேன், அவருடைய பரிந்துரையால் அற்புதம் சுகம் கிடைத்தது. மீண்டும் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நான் வந்து இந்த அன்னைக்கு நான் நன்றி சொல்கிறேன் என்று அந்த பெரியவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள், சாட்சியத்தை பதிவு செய்தார்கள். இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை அதே நம்பிக்கையோடு வருகிற எல்லா மக்களுமே நலத்தையும் சுகத்தையும் பெறுகிறார்கள். ஆனால் நாம் விசுவாசிகள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று அந்த யூதர்களைப் போல நாமும் ஆணவத்திலும் அகம்பாவத்திலும் இருந்து கொண்டு இருந்தோம் என்றால் அந்த நலம் நமக்கு கிடைக்காது. நாம் வெளிப்படுத்துவது அந்த நம்பிக்கை. எத்தனையோ மக்கள் எங்கெங்க இருந்தோ எல்லாம் வந்து சுகத்தை பெறுகிற போது நமக்கு ஏன் நடக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புகிற போது ஒருவேளை அந்த நம்பிக்கை நம்மிலே குறைவாக இருக்கலாம். வரக்கூடிய நாட்களில் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆழப்படுத்தி ஆண்டவரிடமிருந்து நலத்தையும் சுகத்தையும் பெறுகிற மக்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவனே நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.